வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 25 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கிக்லி மற்றும் மல்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். பனிகாரி மற்றும் கனகூர் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தாஷியாங்கு மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி மற்றும் குக்கி. ராஜீவ்காந்தி, வல்லபாய் பட்டேல் மற்றும் மொரார்ஜி தேசாய்க்கு 1991ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீர புருஷ மர்காவுடைய நிறுவனர். உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்ப கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. சோ இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புலிகள் திட்டம் 1975ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு இந்த ஐந்தாண்டு திட்டத்துல அறிமுகமாச்சு. யூனியனிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. ராமோசி எழுச்சி 1822 இருந்து 29 வரைக்கும் சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. உருளைக்கிழங்க இந்தியாவிலே அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் உத்தர பிரதேசம். காலிஃபிளவர் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் வெஸ்ட் பெங்கால். கேரட் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் ஹரியானா. பீட்ரூட் அதிகம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஜாக் ஃப்ரூட் அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் ஒடிசா. யுவ புரஸ்கார் 2024க்கு எத்தனை எழுத்தாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? மொத்தம் 23 எழுத்தாளர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யுவ புரஸ்கார் விருது எப்போ அறிமுகமாச்சுன்னா 2011. இதுல 22 ரீஜனல் லாங்குவேஜுக்கும் பிளஸ் இங்கிலீஷ் ஆங்கில மொழிக்கும் கொடுப்பாங்க. பாவோ நுரிமி கேம்ஸ் 2024 நீரஜ் சோப்ரா எந்த பதக்கம் வென்றார்? தங்கம். நான் முதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க தமிழ்நாட்டுடன் கூட்டு சேர்ந்த நிறுவனம் எது? ஆரக்கல். கீர் பவானி கோவில் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? பர்துஹாரி மக்தாய். கர்நாடக சட்ட நீதிமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர் யூடி காதர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் மோகன் யாதவ். விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதல்வர். பஜன்லால் சர்மா ராஜஸ்தான். நயாப் சிங் சைனி ஹரியானா. மோகன் சரண் மாஜி ஒடிசா. நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? வினோத் கனத்ரா. டி கே ரங்கராஜன் சான்சர் ரத்னா அல்லது அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. அம்பை அல்லது சி எஸ் லட்சுமி டாடா இலக்கியம் நேரலை வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. அஜந்தா எல்லோரா திரைப்பட விழால பத்மபாணி வாழ்நாள் சாதனையாளர் விருது ஜாவித் அக்தர் வாங்கியிருக்காரு. வினித் ஜெயின் ENBA வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காரு. சுப்பையா நல்லமுத்து வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. ஸ்பானிஷ் கிராண்ட் பிரீ 2024 வென்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். அது மட்டும் இல்லாம மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் எமிலியா ரோமானா கிராண்ட் பிரீ, கனடியன் கிராண்ட் பிரீ, சீனா கிராண்ட் பிரீ, ஜப்பானிய கிராண்ட் பிரீ, சவுதி அரேபியா கிராண்ட் பிரீ, கார்லோஸ் சைன்ஸ் ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரீ, மார்க்கோ பெசிச்சி இந்திய கிராண்ட் பிரீ, லாண்டோ நோரிஸ் மியாமி கிராண்ட் பிரீ, சார்லஸ் லெக்லரக் மொனாக்கோ கிராண்ட் பிரீ ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் உலக அறிவால் செல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 19ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த உலக அறிவால் செல் அப்படிங்கிறது பிளட்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். குறைபாடான நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய் மேக்சிமம் பேரண்ட்ஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ்க்கு வரும். அதாவது அப்பாதுல இருந்து மகன் பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஜெனட்டிக் டிசார்டர் நோய். இந்த வருஷத்துடைய மைய கருத்து முன்னேற்றம் மூலம் நம்பிக்கை. ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள்.
மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். எந்த வனவிலங்கு சரணாலயத்தில் மத்திய பிரதேச அரசு 2வது சீட்டா வாழ்விடத்தை திறக்க போகிறது? சிறுத்தை வாழ்விடத்தை திறக்க போறாங்க. அது காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்துல. இந்தியால முதல் முறையா, அதாவது 1952க்கு அப்புறம் இந்தியால சிறுத்தைங்கிறது பெருசா இல்ல, பாப்புலேஷன் இல்ல. இப்ப 2022க்கு அப்புறம் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியால முதல் முறையா அறிமுகப்படுத்தினது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய கியூனோ தேசிய பூங்கால. அதுக்கப்புறம் 2வதா இந்த காந்தி சாகர்ல தான் ஆரம்பிக்க போறாங்க. இப்ப மத்திய பிரதேச மாநிலத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தேசிய மனநலம் மற்றும் மறுவாழ்வு மையம் மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. ஹர்கர் ஜலன சான்றளிக்கப்பட்ட முதல் மாவட்டம் பர்கான்பூர். இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாவட்டம் மாண்ட்லா மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்மார்ட் அட்ரஸ் கொண்ட இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் சிட்டி இந்தோர். மத்திய பிரதேச மாநிலம் முக்கிய மந்திரி அவசிய பூ அதிகார யோஜனா அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் சூரிய நகரம் சாஞ்சி, அது மத்திய பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் டாமோ மத்திய பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. முத்தூட் பாப்பச்சன் குழுமத்தின் பிராண்ட் அம்பாசிடராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஷாருக் கான். ஷாருக் கான். விராட் கோலி HSBC இந்தியா டூரோஃப்ளோக்ஸ் லக்சர். ரன்வீர் சிங் பெப்சிகோ இந்தியா போட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ரஃபேல் நடால் மற்றும் இகா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ். MS தோனி ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் லேஸ் SBI ஜியோமார்ட் சிட்ரோயின். கத்ரினா கைஃப் யுனிக்லோ இந்தியா ராடு. விதித் குஜராத்தி ஆம்பிட். சேத்தன் பகத் ஹென்றி ஹார்வின் கல்வி. ஆர் மாதவன் ஆக்கோ. மகாநதி நீர் தீர்ப்பாயம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 2010ல தான் மகாநதி தீர்ப்பாயம் ஆரம்பிச்சாங்க.